இன்றைய வேதவசனம் ரோமர் 8:5. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின்படி நடக்கிறவர்கள் யார் என்றால், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளாய் இருக்கும் தேவ ஆவியானவர் நாம் பாவம் செய்யும் போதும் அநீதி காரியங்களை செய்யும் போதும் நம்மை நீதியான பாதையில் நடத்தும் பொருட்டு நம்மை கண்டிக்கும் போது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களே ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்படி செய்கிறவர்கள் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளை சிந்திப்பார்கள். அன்றியும் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்ற வார்த்தையின்படி ஆவியின்படி நடந்து ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் பெறுவார்கள். எங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தரும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.